الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا وكثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العظيم. عن عثمان بن غفان رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு ஒரு புனிதமான ஒரு கண்ணியமான ஒரு மாதம், சங்கை பொருந்திய ஒரு மாதத்துல முதலாவது ஜும்மால காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய மாதம் அது பல விதமான சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவாக இருந்தாலும் அவனுடைய திருமறையின் மூலமாக ஹதீஸ்களின் மூலமாக இந்த உம்மத்துக்கு எத்தனையோ விஷயங்களை ரமலானுடைய மாதத்துல சொல்லி காட்டியிருக்கிறார். ரமலானுடைய மாதம் என்னென்ன விடயங்களை வலியுறுத்தது, ரமலானுடைய மாதம் எந்தெந்த விஷயங்களுக்குரிய சிறப்பான மாதம் என்பதை எங்களுக்கு தெளிவாக ஷரீஅத்தின் மூலமாக காணக்கூடியதாக இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எது எப்படியாக இருந்தாலும் ரமலானுடைய மாதம் பல சிறப்புகளை உள்ளடக்கி இருந்தாலும் இந்த மாதத்துக்கென்றே ஒரு தனியான ஒரு சிறப்பை வைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம்தான் முழு உலகத்துக்கும் வழிகாட்டியாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கலாமாகிய அல் குர்ஆன் இறங்கிய மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படுத்துறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி, ரமலானுடைய மாதம் அது எப்படியான மாதம், உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழிக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கிய மாதம் தான் ரமலானுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, குர்ஆன் என்றது, அல் குர்ஆன் என்றது, அல்லாஹுடைய கலாம் என்றது இது லேசான ஒரு விடயம் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, முழு உலகத்துல வாழக்கூடிய எல்லா மனிதர்களுடைய
எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தீர்வு அல் குர்ஆன்ல வைத்திருக்கிறான். மனிதனுடைய வாழ்க்கையில தேவையான எல்லா விடயங்களையும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல உள்ளடக்கி வைத்திருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து அவன் மௌத்தை சந்திக்கிற வரைக்கும் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அவன் எந்த முறையில நடந்து கொள்ளணும், எந்த முறையில நடந்த அல்லாஹ்வுடைய வெற்றி இருக்குது என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனின் மூலமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் படித்து தந்து கொண்டுதான் இருக்கிறான். கவலை என்னன்னு சொல்லி சொன்னா, அதிகமான மனிதர்கள், குறிப்பாக அதிகமான முஸ்லிம்கள் இந்த அல் குர்ஆனுடைய மகத்துவம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல் குர்ஆனுடைய பொறுமதி தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. துனியாவுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் வெளியில தீர்வை தேடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் தீர்வை வைத்திருக்கிறான் என்பதை அவங்க மறந்துட்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இது வெறுமனே எங்களுடைய பார்வையில் ஒரு கிதாபாக தெரிஞ்சாலும் இது ஒரு சாதாரண ஒரு கிதாப் அல்ல, இது ஒரு நாவல் புக் அல்ல, புத்தகம் அல்ல, இது ஒரு கதை புத்தகம் அல்ல, ஸ்டோரி புக்கும் அல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த பெரிய ஒரு முஅஜிஸாத். முஅஜிஸாத் என்றா சாதாரண மனிதர்களால செய்ய முடியாத காரியம், ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம் தான் முஅஜிஸான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு தந்திருக்கக்கூடிய பெரிய ஒரு முஅஜிஸாத் தான் அல் குர்ஆன் என்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துக்கு லட்சக்கணக்கான மலாயிக்காமார்கள் வந்தாங்க, லட்சக்கணக்கான நபிமார்களையும் அனுப்பியிருக்கிறான், மலாயிக்காமார்களையும் அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்திருக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மலாயிக்காமார்களாக இருந்தாலும் நபிமார்களாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தஆலா பல முஅஜிஸாத்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதுல குறிப்பாக நபிமார்களை நாங்க கொஞ்சம் எடுத்து பார்த்தா, உலகத்துக்கு வந்த எல்லா நபிமாருக்கும் ஏதோ ஒரு ரீதியாக அல்லாஹ் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை வச்சிருப்பான். அவங்க மனிதர்களை விட்டு முஅஜிஸாவுடைய ரீதியாக வேறுபட்டாதான் அவங்க நபியாக இருப்பாங்க. மனிதர்கள் வித்தியாசமாக பார்ப்பாங்க. அல்லாஹு தஆலா மனிதர்கள் நபிமார்களுக்கு மிக முக்கியமான பல முஅஜிஸாத்களை கொடுத்திருக்கிறார், ஆச்சரியமான விடயங்களை. உதாரணமாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நபி. இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இவங்க ஒரு தடி ஒன்று எடுத்து, ஒரு கம்பு ஒன்று எடுத்து அப்படியே கீழே போட்டாங்கன்னா அந்த தடி அப்படியே அல்லாஹ் தஆலாவுடைய உதவியோட பாம்பாக மாறும். மக்களுக்கு மத்தியில் இதை செஞ்சு காட்டுவாங்க. அதே போல குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் ஒரு வகையான முஅஜிஸா அவங்களுக்கு இருந்துச்சு, வஅத்கில் யதக ஃபீ ஜைபிக தக்ருஜு பைதா. அவங்க அவங்களுடைய கையை எடுத்து அவங்களுடைய சேப்புக்குள்ள அப்படியே அவங்களுடைய பாக்கெட்டுக்குள்ள போடுவாங்க. போட்டு வெளியே எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய கை அப்படியே மினுங்க ஆரம்பிச்சிடும். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த முஅஜிஸா, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த முஅஜிஸா என்னன்னா, வெண்குஷ்ட நோயாளிகள், கருங்குஷ்ட நோயாளிகள், மௌத்தா போன மனிதர்களையும் ஹயாத்தாக்குற சக்தி அல்லாஹ் கொடுத்திருந்தான். இது குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வ உபரியுல் ஹக்மஹ வல் அப்ரஸ வ உஹ்யில் மௌத்தா பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வுடைய அனுமதியோட மௌத்தாவினவங்களை ஹயாத்தாக்குவாங்க, வெண்குஷ்டம் கருங்குஷ்ட நோயாளிகளை சோமாக்குவாங்க. இது யாருடைய முஅஜிஸா தெரியுமா? இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய முஅஜிஸா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு முஅஜிஸாவை கொடுத்திருந்தார். எப்படியான முஅஜிஸா? பலவிதமான விஷயங்கள் துனியால அதிகமான முழு உலகத்தையும் வசப்படுத்தி வச்சிருந்தான். அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் காற்ற வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக பேசி காட்டுறான். ஃபஸഖர்னா லஹு ர்ரீஹ், காற்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வசமாக்கி கொடுத்திருந்தான். அந்த காற்றை கொண்டு எத்தனையோ மாதங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய பிரயாணத்தையும் ஒரு சில நிமிடங்கள்ல வைத்து வந்துடுவாங்க. அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த முஅஜிஸா. இதே போல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த முஅஜிஸா, இரும்பு அல்லாஹ் தஆலா அப்படியே கையால நெசுக்கி ஒரு கிளே போல அவங்களுக்கு உருவாக்கிடும். இரும்பு அவங்களுக்கு இரும்பா ஈக்காது, ஒரு கிளே போல ஈக்கும், ஒரு களிய போல மண்ண போல ஈக்கும். அவங்க நெசுக்கின இரும்பு தூளாகிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ அலன்னா லஹுல் ஹதீத். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்க இரும்ப வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். அதை கொண்டு அவங்க போர் கவசங்களை வாள் எல்லாத்தையும் செஞ்சாங்க. குர்ஆன் சொல்லுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி உலகத்துக்கு வந்த எல்லா நபிமாருக்கும் ஒரு ரீதியாக ஒரு முஅஜிஸாவை
ஆச்சரியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அந்த வகையில முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த ஆக பெரிய ஒரு முஅஜிஸா தான், ஆச்சரியம் தான், பெரிய ஒரு புதையல் தான் அல் குர்ஆன் என்றது. இந்த அல் குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை போல ஒரு வேதத்தை, அல் குர்ஆனை போல ஒரு அதிசயத்தை எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுத்தது இல்ல, இதுக்கு புற வரக்கூடிய எந்த மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுக்க போறதும் இல்ல. அந்த அளவுக்கு ஆச்சரியமான விஷயம். நாங்க எவ்வளவு பேச போகல, சில நேரங்கள்ல நாங்க யோசிக்கலும் அப்படி அல் குர்ஆன் என்னதான் சொல்லியுது, அல் குர்ஆன் அவ்வளவுக்கு என்னதான் சொல்லியுது. எங்களுக்கு தெரிஞ்சது குறிப்பிட்ட கொஞ்சம் சூறாக்கள் தான். இந்த குல்லௌது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த மாதிரி சின்ன சின்ன சூறாக்களை தான் பாடமாக்கிக்கிறோம். பாடமாக்குறதோட நாங்க விட்டுறோம், அல் குர்ஆன் ஆராய்ச்சி செய்யறது குறோ. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாத்துல ஈக்கக்கூடிய முஸ்லிம்கள் தீன ஹயாத்தாக்கல்லையா, அல்லாஹு தஆலா முஸ்லிம் அல்லாத மனிதர்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து அவங்கள மூலமா தீன ஹயாத்தாக்குவான். காலம் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு குர்ஆன் தெரியா, எங்களுக்கு ஹதீஸ் தெரியா, குர்ஆன் என்ன சொல்லிக்கன்னு எங்களுக்கு தெரியா. ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதன் வந்து எனக்கு இந்த குர்ஆனை கொஞ்சம் படிச்சுதாங்களே, குர்ஆன்ல என்ன சொல்லிக்கன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்களே, திருமணத்தை பத்தி குர்ஆன்ல சொல்லிக்காமே என்ன கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களே என்றா, எத்தனை முஸ்லிம்களுக்கு குர்ஆன் ரீதியாக எடுத்து அந்த குர்ஆனின் மூலமாக திருமணத்தை விளங்கப்படுத்த தெரியும்? தெரியா. ஆனா மொத்த வேண்டிய பேச்செல்லாம் பேசலும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, குர்ஆன்ல என்ன ஈக்குது என்று சொல்லி கேட்டா இந்த சுருக்கமான நேரத்துக்குள்ளால் அதை விளங்கப்படுத்தலாம். என்ன ஈக்குது அவ்வளவு குர்ஆன்ல, இந்த சுருக்கமான நேரத்தில் அதை சொல்லலாம். அதுக்குரிய பதில் சரியான பெருசு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏதோ நேரத்துக்கு ஏத்தத போல ஒன்று ரெண்டு விஷயங்களை தொட்டு காட்டுற. மனிதனுடைய பிறப்பு இது, மனிதனுடைய பிறப்பு சரியான ஆச்சரியமான பிறப்பு, சரியான ஆச்சரியம். அதுதான் அல்லாஹு தஆலா சொல்றான், படைத்தீக்கிற படைப்புல அஷ்ரஃபுல் மக்லூகாத், படைச்சீக்கிற படைப்புல ஆக கண்ணியமானவங்க சிறந்தவங்க தான் மனிதர்கள். அப்படிதான் அல்லாஹு தஆலா மனிதர்களை படைச்சிக்கிறான். ஆச்சரியமான படைப்பு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதனுடைய பிறப்புடைய ஆரம்ப நிலைமையை பார்த்து பெரிய பெரிய மேதாவிகள் இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறான். வரலாறுகளை கொஞ்சம் எடுத்து பாருங்க. இஸ்லாமிய வரலாறுகள் மட்டுமல்ல, குர்ஆனின் மூலமாக இஸ்லாத்துக்கு வந்த வரலாறுகள் எடுத்து பாருங்க. டாக்டர் கீத் மூர் என்று சொல்லக்கூடியவர் கனடா டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் உடற்கூறு, மனிதனுடைய உடற்கூறு சம்பந்தமாக ஆய்வு செய்யக்கூடிய பெரிய ஒரு லெக்சரர், பேராசிரியர். இவங்க பாடம் நடத்துவாங்க அவங்களுடைய மதரசால உட்கார்ந்து இருக்கக்கூடிய அவனோட யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு. அதுல அரபு மாணவர்களும் ஈப்பாங்க. இந்த நேரத்துல அரபு மாணவர்கள் சிலர் வந்து சொல்றாங்க, கருவியல் சம்பந்தமாக, உடற்கூறு சம்பந்தமாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒன்று ரெண்டு ஆயத்துக்களை வச்சிருக்கிறான், இத கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு எங்களுக்கு விளங்கப்படுத்த இயலுமா டாக்டர் என்று சொல்லி அந்த பேராசிரியர்கிட்ட கேட்கிறான். இத கொஞ்சம் எங்களுக்கு விளங்கப்படுத்த இயலுமா டாக்டர் கீத் மூர் கிட்ட. இந்த நேரத்துல அவங்க அந்த ஆயத்தை எடுத்து பாக்குறாங்க. என்ன ஆயத் தெரியுமா? எங்களுக்கு தெரியும், உலகத்தில் அல்லாஹு தஆலா முதலாவதாக இறக்கிய வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக். இந்த ஆயத்தை தான் கொடுக்கிறான். இந்த ஆயத்தை கொஞ்சம் கருவியல் சம்பந்தமா அல்லாஹ் பேசுறான், மனுஷனுடைய பிறப்பு சம்பந்தமா பேசுறான். இத கொஞ்சம் எங்களுக்கு விளங்கப்படுத்தி தரையிலுமா? இந்த நேரத்துல டாக்டர் கீத் மூர் என்ன செய்யறாருண்டா, அந்த ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டு போறாரு, வசனங்களை எடுத்து வைத்து ஆராய்ச்சி செய்யறாரு. முதலாவது வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இதுல எந்த குழப்பமும் இல்ல. முழு உலகத்தை படைத்த அந்த ரப்புடைய பெயரை கொண்டு ஓதுவீராக, எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது ஆயத்தை ஓதினாரு, வாசிச்சு பார்த்தாரு டிரான்ஸ்லேட்ல, இத கண்டவுடனே ஆச்சரியப்பட்டுட்டாரு. ஹலகல் இன்சான மின் அலக். மனிதர்களை அல்லாஹு தஆலா எப்படி உருவாக்கினான் தெரியுமா? ரத்த கட்டி, இது ஆரம்ப ரத்த கட்டி. அலக் என்று சொன்னா அட்ட பூச்சிய போல ஈக்கிற ரத்த கட்டியின் மூலமாக மனிதனை படைத்தான். எப்படி? அலக்கெண்டா அட்டைக்கு செல்வாங்க. அட்டை அலக்கென்று சொல்றது அட்டை. இந்த அட்டைய போல ஈக்கக்கூடிய இரத்த கட்டியின் மூலமாக மனிதனை படைத்தான். இந்த ஆயத் அந்த டாக்டரை பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொண்டு போச்சு. எங்களை ஆச்சரியத்தை கொண்டு போவாது. ஏன்னா நாங்க அதெல்லாம் ஆராய்ச்சி செய்யறோம்.
இவங்க யோசிக்கிறாங்க, அட்டை பூச்சிய போல ஈக்கக்கூடிய ரத்த கட்டியா. இவங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கிறாங்க, மனிதனுடைய கருவியல்ல ஆரம்ப ரத்த கட்டி அட்டை பூச்சிய போலதான் நீக்குதா. உண்மையில ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா சுபஹான் அல்லாஹ், ஆரம்ப கட்டம் ரத்த கட்டி அது அட்டைய போலதான் நீக்குது. ரெண்டும் சேம், ஒரே பிக்சர். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கல, ரீசர்ச் ஒரே மாதிரி தான் நீக்குது. சுபஹான் அல்லாஹ். என்ன ஆச்சரியம் தெரியுமா? பெரிய பெரிய விஞ்ஞான ரீதியான எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடத்துல ஈந்து கொண்டு நாங்க இப்பதான் இதை தெரிஞ்சு கொள்றோம். ஆனா எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால குர்ஆன்ல இந்த விஷயம் வருவதுண்டா இது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஒரு மனுஷன் வயிற்றுக்குள்ளால ரத்த கட்டி ஒன்று ஈக்குது, இது அட்டைப்பூச்சியோட உருவத்துலதான் நீக்குதுன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் மனுஷன்? அந்த நேரம் தான் எந்த டெக்னாலஜியும் இல்லை, எந்த மெஷினும் இல்லை, எப்படி கண்டுபிடிக்கலும்? அவர் அவருடைய ஆராய்ச்சியுடைய முடிவில் எழுதுறாரு, இதை ஒருத்தர் கண்டுபிடிச்சு எழுதுறதா இருந்தா நிச்சயமாக அவர் மனிதனா ஈக்கலாம். இந்த ஆயத்தால இஸ்லாத்துக்கு வாரார். சுபஹான். இந்த ஆயத்தொண்டால் இஸ்லாத்துக்கு வாரார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, குர்ஆன் என்றது ஆச்சரியம் நிறைந்த பல விஷயம். ஒவ்வொரு ஆயத்துக்களும் நாங்க சும்மா ஓதுறோம், அதனுடைய ஆழமான கருத்துக்களை எடுத்து பார்த்தா புதினமான விஷயங்கள் எங்கட தலைகளுக்கு வந்துட்டு போகும், எங்கட அறிவுகளுக்கு வந்துட்டு போகும். லேசான விஷயம் அல்ல குர்ஆன். அதுதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இது அல்லாஹ்வுடைய அற்புதமான வேதம், இதுல சந்தேகம் கிடையாது என்றதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல மேல சத்தியம் செய்யறான், பல இடத்துல செய்யறான். உதாரணத்துக்கு நாங்க ஒரு உண்மையோட சொல்றோம், ஒரு மனுஷன் நம்புறாரு இல்ல, இதை நம்ப வைக்கிறதுக்கு நாங்க சத்தியம் செய்வோமா இல்லையா? எதுல சத்தியம் செய்வோம்? நாங்க மஸ்ஜிதுக்குள்ள ஈக்கிறோம், மஸ்ஜிதுல இருந்து சொல்ல இந்த ஃபேண்ட மேல சத்தியம், இந்த லைட்ட மேல சத்தியம், இந்த காப்பட்ட மேல சத்தியம், இப்படி செஞ்சா அவர் நம்புவாரா? ஏன் நம்ப மாட்டாரு? நாங்க சத்தியம் செய்யற விஷயம் பொறுமதி இல்ல. நீ சத்தியம் செய்யறதா அல்லாஹ்ட மேல சத்தியம் செய். அப்ப அல்லாஹ்ட மேல சத்தியம் செய்யறது இல்லாம அல்லாஹ் குர்ஆன்ல மேல அவன் வேதம் அவன் வார்த்தையின் மேல சத்தியம் செஞ்சு செல்றான், வேற எதிர மேலும் சத்தியம் செய்யல. அல்லாஹ் சொல்றான், யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம், நுணுக்கமான இந்த குர்ஆனின் மீது சத்தியம், ஞானம் மிக்க குர்ஆனின் மீது சத்தியம். காஃப் வல் குர்ஆனில் மஜீத், கீர்த்தி மிக்க குர்ஆனின் மீது சத்தியம். காஃப் வல் குர்ஆனில் ஹாமீம் வல் கிதாபில் முபீன், தெளிவான விஷயங்களை சொல்லக்கூடிய இந்த கிதாபின் மீது சத்தியம். فلا اقسم بمواقع النجوم وانه لقسم لو تعلمون عظيم, நட்சத்திரங்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒன்று கூடிய அந்த இடத்தின் மீது சத்தியம். அவன் சொல்லிட்டு சொல்றான், وانه لقسم لو تعلمون عليم, உங்களுக்கு விளங்கினா நான் பண்ணக்கூடிய இந்த சத்தியம் இது நட்சத்திர சத்தியம், இது ஆக பெரிய சத்தியம் என்று குர்ஆன்ல சொல்றான். இது லேசான சின்ன சத்தியம் அல்ல, பெரிய சத்தியம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ல, இன்னஹு லகுர்ஆன் கரீம், குர்ஆன் என்றது அது கண்ணியமானது, கண்ணியமான வேதம், அதுல சந்தேகமே இல்லை. அல்லாஹு தஆலா மனிதர்கள் பொறுமதியை விளங்கி கொள்ளணும் என்று சொல்லி காட்டுறான். ஆனா நாங்க யோசிக்கிறது, இது ஒரு ஸ்டோரி புக்கா, இது ஒரு நாவல் புக்கா, இது வாசிக்கக்கூடிய கதை புக்கா? இல்ல இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல, வமா ஹுவ பிகௌலி ஷாயிர், இது ஒரு கவிஞன் எழுதின கவிதை இல்ல குர்ஆன். வலா பிகௌலி காஹின், இது சும்மா ஸ்டோரி புக் அல்ல, இது உருவாக்கினதல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான் குர்ஆன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த குர்ஆன்ல சொல்லப்படாத விடயம் என்று ஒன்று இல்ல, எல்லா விஷயமும் சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் துனியா ரீதியாக ஆராய்ந்தாலும், அது எந்த ரீதியாக, வாழ்வியல் ரீதியா, கணக்கியல் ரீதியா, பொருளியல் ரீதியா, சமூகவியல் ரீதியா, விஞ்ஞானவியல் ரீதியா, எந்த ரீதியில் ஆராய்ந்தாலும் குர்ஆன்ல எல்லா விஷயத்துக்கும் தீர்வுகளை காட்ட முடியும். எந்த அளவுக்கு என்றா, இந்த விஷயத்தை தெளிவா கேட்டுக்கோ. 1903 ஆண்டு, கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னால், 1903 ஆண்டுல விஞ்ஞான உலகமே பெருமைப்படுற அளவுக்கு மிக முக்கியமான ஒரு மெஷின் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. மிக முக்கியமான மெஷின் இது, பெரிய ஒரு புரோசனம், இப்பவும் பெரிய ஒரு புரோசனம். இது சொல்லுவாங்க பாலிகிராஃப், லை டிடெக்டர், பொய்ய கண்டுபிடிக்கிற மெஷின்.
இது அதிகமானவங்களுக்கு தெரியும். அதிகமா இந்த குற்றவாளிகளை கொண்டு வந்தா இவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களான்னு பாக்குறதுக்கு இந்த மெஷினின் மூலமா தான் கண்டுபிடிப்பாங்க. இது கண்டுபிடிக்கப்பட்டது 1903ஆம் ஆண்டுல, கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னால, 100-120 வருஷங்களுக்கு முன்னால். இந்த நேரத்துல இந்த லை டிடெக்டரை கண்டுபிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஆரம்பத்துல இந்த லை டிடெக்டர் பொய்ய கண்டுபிடிக்கிற மெஷின் எப்படி வேலை செஞ்சிச்சு தெரியுமா? ஆரம்பம் ஒரு மனுஷன் பொய் செல்றானு கண்டுபிடிக்க அவனை கொண்டு வந்து அந்த மெஷின் கிட்ட உட்கார வச்சு அவன் பொய் சொன்னான்டா, தெரிஞ்ச ஒரு விஷயத்த தெரியாம பொய்ய சொன்னான்டா அவன் ரெட் லைட் பத்தும், இவன் பொய் செல்றான்னு சரி. அப்படி இல்ல உண்மையை சொல்றான்டா கிரீன் லைட் பத்தும். இதுதான் ஆரம்பத்துல கண்டுபிடிக்கப்பட்ட லை டிடெக்டர். இப்படிதான் கண்டுபிடிச்சான். அதுக்கு பின்னால 1913ஆம் ஆண்டு ஆகக்கூடிய நேரத்துல இந்த மெஷினை கொஞ்சம் அட்வான்ஸ் ஆக்கினான். இந்த மெஷின் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிச்சு. வந்து புதிய விஞ்ஞானி ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு, ஒரு மனுஷன் பொய் செல்றது அவன் உடம்புல ஈக்கக்கூடிய பிரஷரை வச்சு கண்டுபிடிப்போம். பிளட் பிரஷர் ஈக்க பிபி, இதை வச்சு நாங்க பொய் செல்றத கண்டுபிடிப்போம். நான் ஏன் இதை செல்றேன்னு கடைசியில விளங்கும். பிரஷரை வச்சு நாங்க கண்டுபிடிப்போம். ஒரு மனுஷனை கொண்டு வாரு, அவன் உண்மை சொன்னா பிரஷர் கூடும், பொய் சென்னா பிரஷர் நார்மல்ல ஈக்கும். இதை வச்சு இவன் பொய் செல்றானா உண்மை சென்னானாண்டு 10 வருஷத்துக்கு பிறகு 1913ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சான். அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி 1921ஆம் ஆண்டு 2000ஆம் ஆண்டு வரக்கூடிய நேரம் 100 வருஷத்துக்கு பின்னால கண்டுபிடிச்சாங்க. எப்படி என்றா அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க 2000ஆம் வருஷத்துல மனிதன் பொய் பேசுறானே, இந்த பொய் பேசக்கூடிய நேரம் இவன் உள்ளத்தால பொய் பேச மாட்டான். பொய் பேசுறவன் வாயால தான் பொய் பேசுறான், உள்ளத்தால பொய் பேசுறல்ல. இத கண்டுபிடிச்சாங்க எப்ப? 100 வருஷத்துக்கு பிறகு கண்டுபிடிச்சாங்க. 2000ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சாங்க. சரியா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன செல்ல வாரம் தெரியுமா? ஆனா குர்ஆன் எங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுது? யகூலூன பிஅல்சினதிகும் மா லைஸ ஃபீ குலூபிஹிம். மனிதர்கள் பொய் பேசுறாங்க தான், அவங்களோட உள்ளத்தால பேசல, அவங்க நாவால பேசுறாங்கன்னு குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிச்சு. குர்ஆன் சொல்லிச்சு. இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? இன்னும் கொஞ்சம் விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த லை டிடெக்டர் வேலை செய்யறது எப்படி தெரியுமா? மனுஷன் பொய் பேசுறான், ஓகே, எந்த உறுப்பால பொய் வெளியாகுது இத கண்டுபிடிச்சாங்க. எப்படி டெக்னாலஜி, எந்த உறுப்பால பொய் வெளியாகுது இத கண்டுபிடிச்சாங்க. எந்த உறுப்பாலண்டா நெத்தியுடைய மூளையுடைய முன்பகுதியால, இந்த பக்கத்தால தான் மனுஷன் பொய்ய உருவாக்குவான், இதால தான் பொய் வெளியாகுது. அதுதான் பொய் சொல்ல போல இப்படி யோசிப்பானோ, ஒசக பாப்பானோ. இந்த நெற்றியுடைய முன்பகுதி, முன் ரோமம், இதாலத்தான் மனுஷன் பொய் பேசுறான் என்று 2000 சொச்சமாம் ஆண்டு கண்டுபிடிச்சிட்டான். இப்ப விஞ்ஞானிகள் சரியான சந்தோஷம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா முஸ்லிம்களுக்கு குர்ஆன் என்ன தெரியுமா சொல்லுது? அதே சூரத்துல் அலக்ல அபூ ஜஹல பத்தி அல்லாஹ் சொல்லி கொண்டு வரான். அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் பார்த்து கொண்டா ஈக்கிறான் என்று சொல்லி அபூ ஜஹல் பார்க்கலையா? ஏனென்றா அபூ ஜஹலுக்கு உண்மையாக தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மார்க்கம் உண்மை என்று தெரியும். அபூ ஜஹலுக்கு தெரியாம இல்ல, தெரியும். அவன் நடிக்கிறான், அவன் பொய்க்கு நடிக்கிறான், இது பொய் பொய்ன்னு சொல்லி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான் அபூ ஜஹலை பத்தி சொல்லிட்டு சொல்றான், கல்லா லஇல்லம் யன்தஹி லனஸ்ஃபஅம் பின்னாசியா. அவன் அந்த பொய்ய மட்டும் உடல்லேண்டா, அவன் இப்படி சொல்றத தடுக்கிறத உடல்லேண்டா, நபி அவளை தடுத்து கொண்டிருக்கிறானே, இந்த விஷயத்தை உடாண்மையும் தான் நாங்க அவனை எதால பிடிப்போம் தெரியுமா? அவன் நெத்தியுடைய ரோம முன்பக்கத்தாலதான் பிடிப்போம். இது குர்ஆன் செல்லுது 1400 வருஷத்துக்கு முன்னால். எங்கட புள்ள இது, எங்கட புள்ள திடீரென்று வாயால தேவையில்லாத ஒரு விஷயத்த பேசிட்டேன்னு என்ன செய்வோம்? வாய்க்கு சொட்டுவோம், பேசுறல பார்த்துவோம், வாய்க்கு கொச்சிக்கா பூசுவாங்க பழைய ஆளுக்கு. இன்னும் அந்த புள்ள கையால ஒத்தனைக்கு அடிச்சுட்டேன்னா கை கடிப்போம், இந்த கையால தானே அடிச்சாரு, இந்த கையால தானே அடிச்சாரு. காலால ஒத்தனை உதஞ்சிட்டேன்டா அந்த காலுக்கு அடிப்போம், இப்போற காலை தூக்குவியா, இப்போற காலை தூக்குவியா. ஏன்? அந்த உறுப்புகளுக்கு ஒரு எந்த உறுப்பால தவறு நடக்குதோ அந்த உறுப்புகளுக்கு தான் மனுஷன் தண்டிப்பான். அல்லாஹ்வும் இந்த இடத்துல குர்ஆன்ல செல்றான். அந்த அதுக்கு அடுத்த ஆயத்துல எல்லாம் விளங்கப்படுத்துறான், நாசியத்தின் காதிபத்தின் காத்தியா.
பொய் பேசுற பகுதி எது தெரியுமா? நெத்தியுடைய முன்பக்கத்தாலதான் அவன் பொய் பேசுறான். அதனால நான் கியாமத்துல அவனை பிடிக்கிறேன் நெத்தியுடைய முன்பக்கத்துல இருந்துதான். அப்ப விஞ்ஞானம் இதை கண்டுபிடிச்சு செப்ப 2000ஆம் ஆண்டு. ஆனா குரான் அல்லாஹ் சொல்லிட்டான் எப்ப 1400 வருஷங்களுக்கு முன்னாள். ஏன் எங்களுக்கு குரானை தோண்டையலாம்? ஏன் எங்களுக்கு குரானை தேடையலாம்? 4வது ரமலான்ல காலடி எடுத்து வச்சுக்கிறோம். என்ன நீயத்தில் என்ன நோக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வாழ்க்கையில் எத்தனை ரமலான் அடைஞ்சிக்கிறோம் என்றா பெருமையா சொல்லும். 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் ரமலான வாழ்க்கையில் அடைஞ்சிக்கின்ற பெருமை பேசுறோம். இத்தனை ரமலான்ல குரான் எத்தனை ஆயத்தை ஆராய்ச்சி செஞ்சுப்போம். ஒவ்வொரு ரமலான் மனுஷன் நீயத்து என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நீயத்து வைக்கிறாங்க. ஆனா ரமலான்ல அதிகமானவங்க நீயத்து வைக்கிறாங்க. எல்லா சிலவங்களுக்கு அதிகமானவங்களுக்கு சந்தோஷம். சந்தோஷம் என்ன தெரியுமா? அமல் செய்ய இயலும் என்று இல்ல, தட்டு போட இயலும். எத்தனை தட்டு போட இயலும், எத்தனை கஞ்சி கரத்தை கொண்டு வர இயலும். அவனுக்கு எதிரா நாங்க போடணும், இவனுக்கு எதிரா அவன் செய்யணும். ரமலான் சம்பாதிக்கிற மாசம் தான், தள்ளி அல்ல. சல்லி சம்பாதிக்கிற மத்த காலத்துல சம்பாதிக்க இயலும். சிலவனுக்கு சந்தோஷம் ரமலான்ல தின்னேலும். நல்லா சாப்பாடு, கொழும்புல சாப்பாடு என்ன பஞ்சம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹர் ஒரு கிளாஸ் பால், எங்கட சஹர் ஒரு போற பேக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இஃப்தார் கொஞ்சம் ஈச்சபலம் தண்ணி ஒரு கிளாஸ். எங்கட இஃப்தார் 8 வகையான சோட்டிஸ். அப்படிதான். ரமலான் சாப்பிடுற மாதம் அல்ல, தின்ற மாதம் அல்ல, தூங்குற மாதம் அல்ல, ரோட்டா நின்று யாரும் பண்ணி கொண்டிருக்கிற மாசம் அல்ல. ரமலான் எங்கட கபருக்கு தயாரிப்பு செய்யற மாதம். அதிகமானவர்களுக்கு ஆயுள் நீளப்பட்டு கொண்டிருக்குது. சிலவங்க பேசுறது எங்கட காலத்து சாப்பாடு அப்படியே சாப்பாடும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. கபருக்கு போறதுக்கு இன்னும் அமல் போதா. கபர்ல கேள்வி கணக்கு கொடுக்க பதிலோனுமே. 2 வகையான மனுஷனுக்கு ஆயுசு கூட்டி கொடுக்கப்படும். ஒன்று, அவன் செய்யக்கூடிய நல்ல அமல்களை கொண்டு அவனுடைய ஆயுள் நீளமாக்கப்படும். 2வது கூட்டம் தான் அவன் செய்யக்கூடிய பாவம் 1-2 நலவை வச்சு அல்லாஹ் இன்னும் சந்தர்ப்பங்களை வாழ்க்கையில கொடுப்பான். இன்னும் ரமலான் எடுவாப்பா, ரமலான பயன்படுத்தி விட்டுடாத. ஐத்தான் உலமாக்கள் விலகப்படுத்துவாங்க. ரமலான் என்றது ஒரு பெரிய ஒரு கடல், சமுத்திரத்தை போல பெரிய ஒரு கடல். இந்த கடலுக்குள்ளால் அல்லாஹு தஆலா பல பொறுமதி வாய்ந்த விஷயங்களை வச்சிருக்கிறான். அது முத்த வச்சிருக்கிறான், சங்க வைத்து இருக்கிறான், மீன் என்ற அடிப்படையில் வச்சிருக்கிறான். ரமலான்ல ஒரு மனிதனுக்கு நன்மை என்று செல்லக்கூடிய பல புதையல்கள் இருக்குது. ஆனா இந்த கடல்ல எந்த மனிதனுக்கு சங்க எடுக்க இயலும் தெரியுமா? எந்த மனிதனுக்கு ஆழத்துக்கு வைத்து நல்ல மீன் பிடிக்க இயலும் தெரியுமா? எந்த மனுஷனுக்கு நீச்சல் தெரியுமோ அவனுக்குத்தான் மீன் பிடிக்க இயலும். எந்த மனுஷனுக்கு ரமலான பயன்படுத்த தெரியுமோ அவனுக்குத்தான் ரமலான் அவனுக்கு ஷார்ப்பா எடுத்துக்கொள்ள இயலும். ரமலான் இருக்கிற புதையல் எடுக்க இயலும். ரமலான்ல பலவிதமான கூட்டம் இருக்குது. கடலுக்கு போற கூட்டத்தை போல சமுத்திரத்துக்கு பலவிதமான ஆட்கள் போவாங்களே. ஒரு கூட்டம் ஈக்கிறாங்க, 1.5 hour 2 hour கடலுக்குள்ள போயிட்டு சங்கு எடுத்துட்டு வருவாங்க வெளியில. அப்படியான ஒரு கூட்டம் ஈக்கிறாங்க. ஏன்னா அவளை நீச்சல் தெரியும், அடியில போயிட்டு சங்கட பொறுமதி தெரியும், போயிட்டு மூச்சை பிடிச்சு எடுத்துட்டு வருவாங்க வெளியில. எடுத்துட்டு வந்தா வாழ்க்கை சுபீட்சமாகும். அதே போல இன்னொரு கூட்டம் ஈக்கிறாங்க. அதே கடல்ல பெரிய வீச்சு வலையுண்ட வீசிட்டு வருவாங்க. மீன் மாட்டினா மாட்டட்டும், மாட்டாட்டி ஈக்கட்டும். ரமலான்ல இப்படியான கூட்டம் ஈக்குது. இறங்கி அமல் செய்யற கூட்டம் ஈக்கிறாங்க, இறங்கி அமல் செய்யற கூட்டமும் ஈக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் ஈக்கிறாங்க, அவங்க நாங்க செய்யறத செய்வோம், நன்மை கிடைக்கிற மாதிரி கிடைக்கட்டும், எங்களுக்கு என்ன இது எல்லாம் இல்லாத நாட்டமே, இப்படி சொல்லி சொல்லிப்பாங்க. நன்மையை கொஞ்சம் உடைச்சு செய்வாங்க. இன்னொரு கூட்டம் ஈக்கிறாங்க, கடலுக்கு போறவங்க. இவங்களுக்கு ஆசை பசிக்கு மீன் பிடிக்கிறவங்க இல்ல, இவங்க ருசிக்கு தூண்டில மீன் பிடிக்கிறவங்க. கிழமைக்கு ஒருக்க இவங்களுக்கு பைத்திய மீன் பிடிக்கும். அப்படி ஒன்று சல்லி செலவழிச்சு எடுத்துட்டு போவாங்க சாப்பாட, மீனுக்கு போட்டுட்டு வருவாங்க, கையில ஒன்றும் இல்லை. ஆனா அவளுக்கு கவலையும் இல்லை, என்ன செய்ய ஒன்றும் படல, அப்படி எடுத்து வந்துடுவாங்க. ரமலான்ல இப்படி ஒரு கூட்டம் ஈக்கிறாங்க. நினைச்சா தராவி, நினைச்சா வித்தர், நினைச்சா தஸ்பி, நினைச்சா நோம்பு பிடிப்போம். அப்படி இல்லாட்டி என்னைய கேட்க யாரும் இல்லை, பிரச்சனை ஒன்று இல்லை. இப்படி கூட்டமும் ஈக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் ஈக்கிறாங்க, ரமலான்ல போயிட்டு
கடல்ல கால கழுவுற ஒரு கூட்டமே இங்கே கடல்ல. அவங்க மேல கழுவும் விருப்பமே இல்லை, காலை மட்டும்தான் கழுவிட்டு வருவாங்க. கடல் வாசலோட நின்று கொள்வாங்க, கடலுக்குள்ள போறல்ல அப்படியே கடல் அலை வந்து காலை கழுவிட்டு போய்த்திரும். இவங்க சும்மா காலை வச்சு நின்றுப்பாங்க. இது ஒரு ஜாய் கேடு கெட்ட கூட்டம். கடல் தண்ணியை புரோசனப்படுத்த தெரியாத ஒரு கூட்டமே அப்படியான கூட்டம். ரமலான்லயும் இப்படிதான். ரமலான்ல கையேந்தி துவா செஞ்சாலும் துவா செய்யாட்டியும் சில மனிதர்களை அல்லாஹு தஆலா சில குறிப்பிட்ட நேரங்கள்ல மன்னிப்பான். அவங்க பாவ மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பான், கேட்காட்டியும் மன்னிப்பான். இதே போல அவங்களும் மீப்பாங்க, மன்னிச்சா மன்னிக்கட்டும், மன்னிக்காது அப்படியே கழுவிட்டு போறோமா. இன்னொரு கூட்டம் மீக்கிறாங்க, கடல்ல கால் கழுவ போறல்ல, கடல் தண்ணியை கண்டாவே பயந்து ஓடுவாங்க ஒரு கூட்டம். இந்த காலில் பட்டா மண் பற்றுமே, அதை செருப்ப தட்டணும், காலை தட்டணும். அப்படியான ஒரு கூட்டம் ரமலான்லைக்கு. ரமலான் என்றாவே அவங்களுக்கு விருப்பம் இல்லை, சரியான அலட்டி. அல்லாஹ் பாதுகாக்கணும். 3 மணிக்கு எழும்பணுமே அப்பா, தவறு செய்யணுமே அப்பா, 20 ரக்காத் தொழணுமே, அந்த திண்டதோட அந்த மாதிரி திண்ட 20 ரக்காத் தொழையுமா, அதோட தொழணுமே, அமல் செய்யணுமே, சரியான கஷ்டம். ஆனா பெட்டா பஜார்ல பாடுபடுறது பிரச்சனை இல்லை, வெயில்ல அதுல இதுல லாபாயில கத்துறது பிரச்சனை இல்லை. சில மக்கள் ஈகிறாங்க அல்லாஹுக்காக வேண்டி. சில முதலாளிமார்கள் கிட்ட அன்பாக கேட்டுக்கொள்றோம், ரமதானுடைய மாதம் அவங்களுக்கிட்ட ஈக்கக்கூடிய தொழிலாளிகளுடைய விஷயத்துல கவனம் செலுத்து. அவங்களை அமல் செய்ய கொஞ்சம் முடுங்க. அதிகமான வேலை பழுக்கள் அவங்களுக்கு கொடுக்கவான, அதிகமான பாரங்களை தலையில சுமத்தவான, அவங்க அமல் செய்ய விடுங்க. கொஞ்சம் நோம்பு திறந்துட்டு டைமுக்கு வந்துரு, தராபி அயிலாட்டி பிரச்சனை இல்லை, டங்கி வந்துருமே. கடைசியில் அவங்க அமல் செய்யாம போனதுக்கு முதலாளிகளாகிய நாங்களும் காரணமாகிடுவோம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் அது லேசான ஒரு மாதம் அல்ல. அல்லாஹு தாலா காலடி எடுத்து வைக்க தந்திக்கிறான். எத்தனையோ பேர் ரமலானுக்கு முன்னால கபருடைய வாழ்க்கை அடைஞ்சிட்டாங்க. எங்களோட ஒன்றாக இருந்தவங்க, ஷஹர் செஞ்சவங்க, இஃப்தார் செஞ்சவங்க எல்லாம் கபருக்கு போய்த்தாங்க. ஏதோ அல்லாஹு தாலா எங்களை கபூல் செஞ்சுக்கிறான். இந்த வருஷமும் ரமலான் அடைகிற பாக்கியத்தை தந்திக்கிறான். இந்த ரமலான புரோசனம் உள்ள ரமலானாக ஒவ்வொருத்தரும் கழிக்கிறதுக்கு முயற்சி செய்து கொள்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த ரமலான புரோசனம் உள்ள ரமலானாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. அதிகமான இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக.